ஹலோ எல்லாருக்கும். இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து முட்டை தொக்கு ரெசிபியோட வந்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த ஹீரோ சின்ன வெங்காயம் தான். நான் வந்து 2 பேத்துக்கு பண்ண போகிறனால நான் இந்த குவான்டிட்டி எடுத்துருக்கிறேன். ஒரு 250 கிராம்ஸ் இருக்கும். அப்புறம் ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டு, அப்புறம் ஒரு 4 தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன். காரத்துக்கு எனக்கு வந்து 3 வரமிளகா போதும்னு எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் கேஷ்யூ நட் எடுத்துகிட்டு அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிட்டு அப்படியே கடாயை வச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசிபி பார்க்கவே உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி வந்து நான்வெஜ் செய்யணும்னு நினைக்கிற அன்றைக்கி நான்வெஜ் கிடைக்கல, அவசரமாக வைக்கணுன்னா இது ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூடங்க. இந்த மாதிரி நம்ம விஷயத்தில் வந்து என்னென்ன ஈஸியாக பண்ணி நம்ம லைஃப்பையுமே சிம்பிளாக்க முடியுமோ அந்த மாதிரி எப்போவுமே நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நிறைய விஷயங்களில் வந்து சோம்பேறித்தனம் பட்டு வைக்கிறதுக்கு இது வந்து ஒரு ஈஸியான ரெசிபியும் கூட. நிறைய சோம்பேறித்தனம் இல்லாமல் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். எல்லாத்தையும் போட்டோமா ஒரு வணக்கணுமா டக்குன்னு மிக்சியில் போட்டு அரைச்சி இறக்கணுமான்ற மாதிரி இருக்கும் இந்த ரெசிபி. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதே மாதிரி டேஸ்ட்லேயுமே ஒரு குறை சொல்ல முடியாது. நீங்கள் குறைச்சலாம் எடை போட்டுறாதீங்க. இப்படி ஈஸியாக பண்ணுறாங்களே டேஸ்ட்டு கம்மியாக இருக்குமோ, அதெல்லாம் சூப்பராக இருக்குங்க நீ எதிர்பார்த்ததை விட. இதில் வந்து நம்ம வந்து முட்டை தான் போடணும்னு இல்லை, நம்ம வந்து பன்னீர் போடலாம். அதே மாதிரி வந்து பட்டாணி போடலாம். பட்டாணி இல்லைனா சுண்டல் போடலாம். இந்த மாதிரி இந்த நம்ம கிரேவி டைப்பில் வைக்கிறதுக்கு மீல் மேக்கர் போடலாம். இது எல்லாமே போட்டாலுமே நல்லாயிருக்கும். ஸோ அதை அப்படியே வந்து ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணி எடுத்து வச்சாச்சு ஒரு பக்கம். வணக்குனது அதுவும் வந்து நான் எப்படின்னா ஒரு மாதிரி குறந்தாங்க அரைச்சிருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாவே எனக்கு பிடிக்குன்றனால. உங்களுக்கு வேணும் கிரேவி கன்சிஸ்டன்சி கம்ப்ளீட்டாக வேணும்னு நம்ம அப்படியும் அரைக்கலாம். பட் எனக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுன்றதுக்காண்டி நான் இப்படி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதே கடாயில் வந்து கொஞ்சமாக கடுகு ஜீரகம் போட்டுட்டு அப்புறமா வந்து சிக்கன் மசாலாவோ இல்லை குழம்பு மசாலா இருந்தாலுமே அதை வந்து ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி அதில் வந்து 2 ஸ்பூன் ஒரு 3 ஸ்பூன் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் அது ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு ஒரு கிண்டணுங்க. ஃபுல்லாக போட்டு நல்லா வணக்குனீங்கன்னு வைங்களேன், வேறு லெவலில் ஒரு அரோமா வருங்க. இதை இப்படியே வெறும்னா சாப்பிடவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஆக்சுவலாக. அதில் அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியும் போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக தாங்க முட்டை இறக்கணும். இது வந்து லைட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கலாம். பட் நான் வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாமேன்னு பண்ணிட்டு கொஞ்சம் கொதி வரவும் சரின்னு ஆஃப் பண்ணி மீதி எக்ஸையும் போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு நமக்கு சப்போஸ் இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா நம்ம வந்து இதை கொஞ்சம் கொதிக்க விடலாம். பட் நாங்கள் வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் வச்சேன் இப்படி. ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஷர்வின் மாம் சேனல். இதை விட இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய், தேங்க்யூ.